தமிழ்நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்ட தீபாவளி பண்டிகை. புத்தாடை உடுத்தி பட்டாசுகள் வெடித்து மக்கள் மகிழ்ச்சி. வான வேடிக்கைகளால் வண்ணமயமாக மாறிய சிவகாசி நகரம். கோவை, சென்னை உள்ளிட்ட நகரங்களிலும் கண்களை கவர்ந்த பட்டாசுகள். தீபாவளிக்கு வெடித்த பட்டாசுகளால் சென்னையை சூழ்ந்த புகை. கோவை, சிவகாசி, தஞ்சை, கோவில்பட்டியிலும் கடும் புகை மூட்டம். நாடு முழுவதும் களைகட்டிய தீபாவளி கொண்டாட்டம். டெல்லியில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு பட்டாசு வெடித்து மகிழ்ந்த மக்கள். கடற்படை வீரர்களுடன் போர்க்கப்பலில் தீபாவளி கொண்டாடிய பிரதமர் மோடி. INS விக்ராந்த் கப்பலால் பாகிஸ்தான் தூக்கத்தை தொலைத்ததாக பேச்சு. சுற்றுலா தலங்களில் குடும்பத்துடன் தீபாவளி கொண்டாடிய மக்கள். சென்னை மெரினா கடற்கரையில் அலைமோதிய கூட்டம். டிக்கெட் புக்கிங் குறைவாக இருந்ததால் 6 சிறப்பு ரயில்களில் ரத்து செய்வதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. செங்கல்பட்டு, நெல்லை, சென்னை சென்ட்ரல், நாகர்கோவில் சிறப்பு ரயில்கள் ரத்து. திருவள்ளூர் அருகே வீட்டில் நாட்டு வெடி வெடித்து 4 பேர் உயிரிழந்த விவகாரம். பட்டாசு மொத்த விற்பனையாளர் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. திருவாரூரில் நேற்றும் கனமழை வெளுத்து வாங்கியதால் நெல் விவசாயிகள் கவலை. சென்னை, கொடைக்கானல், கோவில்பட்டியிலும் மிதமான மழை. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளையும் நாளை மறுநாளும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை. நடப்பாண்டில் 7வது முறையாக முழு உயரமான 120 அடியை எட்டிய மேட்டூர் அணை. 16 கண் மதகு வழியாக 30,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றம். வைகை அணையின் நீர்மட்டம் 69 அடியை எட்டியது. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. நெல் கொள்முதல் குறித்து திமுக அரசு எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என்று அமைச்சர் சக்கரபாணி பதிலடி. 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் நெல்லுக்கான ஊக்கத்தொகையை 1 பைசா கூட உயர்த்தவில்லை என்று சாடல். பீகாரில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. இந்தியா கூட்டணியில் வேட்பாளர்களை இறுதி செய்வதில் நீடிக்கும் குழப்பம். சீனாவுடன் நியாயமான வர்த்தக ஒப்பந்தத்தை எதிர்பார்ப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேட்டி. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை விரைவில் சந்திக்க இருப்பதாகவும் தகவல். தீபாவளியொட்டி ரசிகர்களை சந்தித்தார் நடிகர் ரஜினிகாந்த். அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்து.
அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டுகிறேன். அடுத்த சிம்போனிக்கான பணிகளை தொடங்கிவிட்டு இசையமைப்பாளர் இளையராஜா அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்ட தீபாவளி பண்டிகை. புத்தாடை உடுத்தி பட்டாசுகள் வெடித்து மக்கள் மகிழ்ச்சி. வான வேடிக்கைகளால் வண்ணமயமாக மாறிய சிவகாசி நகர். கோவை, சென்னை உள்ளிட்ட நகரங்களிலும் கண்களை கவர்ந்த பட்டாசுகள். தீபாவளிக்கு வெடித்த பட்டாசுகளால் சென்னையை சூழ்ந்த புகை. கோவை, சிவகாசி, தஞ்சை, கோவில்பட்டியிலும் கடும் புகை மூட்டம். நாடு முழுவதும் களைகட்டிய தீபாவளி கொண்டாட்டம். டெல்லியில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு பட்டாசு வெடித்து மகிழ்ந்த மக்கள். கடற்படை வீரர்களுடன் போர்க்கப்பலில் தீபாவளி கொண்டாடிய பிரதமர் மோடி. INS விக்ராந்த் கப்பலால் பாகிஸ்தான் தூக்கத்தை தொலைத்ததாக பேச்சு. சுற்றுலா தலங்களில் குடும்பத்துடன் தீபாவளி கொண்டாடிய மக்கள். சென்னை மெரினா கடற்கரையில் அலைமோதிய கூட்டம். டிக்கெட் புக்கிங் குறைவாக இருந்ததால் 6 சிறப்பு ரயில்களில் ரத்து செய்வதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. செங்கல்பட்டு, நெல்லை, சென்னை சென்ட்ரல், நாகர்கோவில் சிறப்பு ரயில்கள் ரத்து. திருவள்ளூர் அருகே வீட்டில் நாட்டு வெடி வெடித்து 4 பேர் உயிரிழந்த விவகாரம். பட்டாசு மொத்த விற்பனையாளர் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. திருவாரூரில் நேற்றும் கனமழை வெளுத்து வாங்கியதால் நெல் விவசாயிகள் கவலை. சென்னை, கொடைக்கானல், கோவில்பட்டியிலும் மிதமான மழை. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளையும் நாளை மறுநாளும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை. நடப்பாண்டில் 7வது முறையாக முழு உயரமான 120 அடியை எட்டிய மேட்டூர் அணை. 16 கண் மதகு வழியாக 30,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றம். வைகை அணையின் நீர்மட்டம் 69 அடியை எட்டியது. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. நெல் கொள்முதல் குறித்து திமுக அரசு எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என்று அமைச்சர் சக்கரபாணி பதிலடி. 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் நெல்லுக்கான ஊக்கத்தொகையை 1 பைசா கூட உயர்த்தவில்லை என்று சாடல். பீகாரில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. இந்தியா கூட்டணியில் வேட்பாளர்களை இறுதி செய்வதில் நீடிக்கும் குழப்பம்.
சீனாவுடன் நியாயமான வர்த்தக ஒப்பந்தத்தை எதிர்பார்ப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேட்டி. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை விரைவில் சந்திக்க இருப்பதாகவும் தகவல். தீபாவளியொட்டி ரசிகர்களை சந்தித்தார் நடிகர் ரஜினிகாந்த். அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்து. அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டுகிறேன். அடுத்த சிம்பொனிக்கான பணிகளை தொடங்கிவிட்டு இசையமைப்பாளர் இளையராஜா அறிவிப்பு.